கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். நம்ம ரொம்ப வசனம் எடுக்கல, ரொம்ப காரியம் செய்யல, ஆனா இதே காரியத்தை தவறாகவும் போதிக்குவாங்க நம்ம இல்லாத இடத்துல. நான் வேதத்தில் உள்ள காரியங்களை மட்டும்தான் சொல்லி, எனக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் அனுபவம் இருக்கு. இதில் தரிசனம் கண்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க இருக்காங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த வார்த்தைகளை தியானித்து ஞானஸ்தானம் பெற்றவங்க இருக்காங்க. கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். அதனால தான் அப்படிப்பட்ட சத்திய ஊழியர்கள் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்பவும் ஆண்டுடைய கிருபை, நமக்கு தெரிந்த ஊழியர்கள் மூலம் அநேக பாஸ்டர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். லியோ அப்படின்னு ஒரு பாஸ்டர், அவர் ஒரு முறை அவர் வேலை பார்க்கிற ஸ்தாபனம், கிறிஸ்தவ ஸ்தாபனம், திருத்துவ ஸ்தாபனத்துக்கு அவர் போயிருக்கிறார். போகும்போது அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில வந்தா அவங்க ஆலயத்தின் வாசல்ல அவங்க பிதாகுமாரன் பரிசுத்தம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. வெளியில ஒருத்தர் வால் போஸ்ட் ஓட்டியிருந்தார் வெளியில காம்பவுண்ட்ல, நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, இது யாரையா இது, எங்க சர்ச்சு முன்னால ஒரு துர் உபதேசத்தை பிரசங்கம் பண்ணதா, எழுதி போடதா, என்ன செஞ்சிடும் பாருங்க, கீழே இருக்க செல்லுக்கு அதுல அடிச்சாரு. ஹலோ யார் அப்படின்னு கேட்ட, நீங்க யாரு, என்ன இயேசு நாமத்துல ஞானஸ்தானம் எழுதி போட்டீங்களா என்ன அப்படின்னு இருக்கிறாரு. அது எப்படி எழுத ஆகும் அது சொல்லியிருக்காரு. பிரதர் நீங்க நேர்ல வாங்கலையும் பேசுவோம், நேர்ல இப்பவே வரேன், அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. இப்ப 2ல 1 பார்த்தவன் நேர போனார், துடுனார், போனார், அங்க போய் இறங்கினார். என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, போகும்போது நடு ராத்திரில இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியில வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதாங்க சத்தியம். உண்மையுள்ள ஆத்மா ஏதோ துருபதேசம் சொல்லிக் கொடுத்ததுனால வசனத்தை கீழ்ப்படிந்த உடனே அப்படியே இன்னைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லாம் பாஸ்டர் நான் சொல்றது, விசுவாசி கிடையாது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு ஒரு விசேஷித்த பதிப்பை பார்க்க போகிறீர்கள். இந்த பதிப்பை செய்வதற்கு என்னோட கூட இருக்கிறது எனது அருமை நண்பரும் போதகருமான பாஸ்டர் பிரகாசம் அவர்கள் இருக்கிறார். சரி ஐயா, அப்ப இன்னைக்கு என்ன தலைப்பு ஆக்கலாம்? ஐயா, இன்னைக்கு இந்த ஒருத்தவத்தில் இருக்கிற லியோ ஜோசப் பற்றியதான ஒரு அறிமுகம். லியோ ஜோசப் ஐயா, லியோ ஜோசப் அறிமுகப்படுத்துறது யாரை அறிமுகப்படுத்தினா? ஐயா, இந்த லியோ ஜோசப்பை பற்றி அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல சாத்தான்குளம் இடத்துல, சாத்தான்குளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். சாத்தான்குளத்துல பால் ஆபிரகாம், அவர் பேர் பால் ஆபிரகாம். அவருதான் இவரை குறித்து வெளிப்படுத்தி வச்சிருந்தார். அவர் என்னன்னு அறிமுகப்படுத்தினாரு பால் ஆபிரகாம் கேட்டீங்கன்னா, இந்த லியோ ஜோசப் வந்து ஒரு திருத்துவ சபையில அங்கத்தினரா அல்லது ஊழியரா இருக்கிறார். சரி. இந்த இருக்கிற லியோ ஜோசப் தான் பண்ணா, ஒரு நாள் அந்த திருத்துவ சபையில இருந்து வெளியே வந்தோடனே ஒரு போஸ்டர் பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? போஸ்டர். அந்த போஸ்டர்ல என்னன்னு போட்டிருந்துச்சு? போஸ்டர் என்ன போட்டிருக்கு? பாவ மன்னிப்புக்கு என்று இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காரு. இத பார்த்த லியோ ஜோசப்க்கு கோபம் வருது. இது துர் உபதேசமாச்சே அப்படின்னு பாக்குறாரு. அப்ப அந்த துர் உபதேசத்தை போஸ்டரை பார்த்தோன்னே லியோ ஜோசப்க்கு கோபம் வருது. கோபம் வந்த லியோ ஜோசப் போஸ்டர் ஃபுல்லா படிச்சு கீழே இருக்கிறதான தொலைபேசி என்ன பாக்குறாரு. இந்த தொலைபேசி என்ன யாரோடையதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த துர் உபதேசம் செய்யறது, துர் உபதேசத்துல இருக்கிறதுனா பால் ஆபிரகாமுடைய நம்பர். ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதான ஒருத்தரோட நம்பர். இப்போ லியோ ஜோசப் அவருக்கு இது பண்றாரு, போன் பண்றாரு. ஹலோ ஹலோ துர் இருங்க, வெள்ள அடிச்சுனுக்குது, அதுக்குள்ள அலோ ஹலோனா இருங்க. துர் இது வேற எது அடிச்சிச்சா? 3 தடவை அடிச்சிச்சு. என்ன எடுக்கவே மாட்டீங்க? ஹலோ சொல்லுங்க. என் பேரு லியோ ஜோசப். இருந்துட்டு போகுது, அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க யாரு? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அதாவது எங்க சர்ச்சுக்கு முன்னாடி, திருத்துவத்த நம்பர் சர்ச்சுக்கு முன்னாடி, இந்த இயேசுவின் நாமத்துல பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு துருபதேசமா ஒட்டுறீங்களா? அது எப்படி? அது தப்பாச்சு. இல்லங்க, ஒட்டினது நான் ஒட்டல, அந்த பசதான் ஒட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒட்டலங்க. பச ஓட்டுதுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்களா? வந்து பச நம்பர்ல அதே அந்த பிரிண்டிங் பிரசுகாரன் சொன்னேன், தப்பாச்சு நம்பர். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நாங்க பார்க்கணும், நம்மளை பார்த்து எப்படி இதுக்கு இந்த கேள்விக்கு பதில் எனக்கு வேணும். சரி, அப்படின்னா நம்ம நேரடியா பார்த்து பேசலாமே. நேரடியா? கண்டிப்பா நேரடியா தான் வரேன். எங்க சொல்லுங்க, எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லுங்க, உடனே வரேன். அப்போ துருபதேசத்தை பத்தி பேசுறதுக்கு அப்ப நீங்க நேரா வரீங்க. துருபதேசத்தை பத்தி நீங்க தான் துருபதேசத்தை பத்தி பேசுறீங்க.
நான் அந்த துருபதேசத்தை பத்தி கேட்கறது கண்டிப்பா நான் வரப்போறீங்க. நீங்க இப்போ எந்த விசுவாசத்துல இருக்கிறீங்க? நானும் இப்போ ஒருத்துவ விசுவாசத்துல இருக்கிறேன். பிரச்சனை இல்ல தம்பி, நானும் ஒருத்துவ விசுவாசத்தா இருக்கிறேன். நீ என்ன பண்ண தெரியுமா, ஒருத்துவ விசுவாசத்துல இருந்து ஒருத்துவ விசுவாசத்துக்கு மனம் திரும்பிட்டு இன்னைக்கு சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் பேசுவோம் ராத்திரி வரையும் ஒருத்துவத்துல இருந்து ஒருத்துவத்துக்கு மாறுறதுக்கு நான் உங்களுக்கு வசனம் எடுத்து காமிச்சிருவேன். காட்டின பிறகு நீங்க எல்லாத்தையும் ஒத்துட்டு நீங்க நைட்டு நடுராத்திரியில ஒருத்துவ ஞானஸ்தானம் இயேசு நாமத்தினால எடுத்துறீங்க. நான் அதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் அதுதான் ஒருத்துவத்துல இருந்து ஒருத்துவம் மாறினாலும் பரவாயில்ல, இந்த துருபதேசத்துக்கு நீ துருபதேசத்தை பத்தி நீ பதில் கொடுத்தே ஆகணும். நீங்க சரி, அப்ப நீங்க வந்துடுறீங்க. இன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட வசனம் காட்டுறேன். நீங்க இயேசு நாமத்தினால நடுராத்திரியில ஞானஸ்தானம் எடுத்த பிறகு லியோ ஜோசப் என்று அழைக்கப்படாமல் ஒருத்துவ லியோ ஜோசப்பாக மாறி துருபதேசத்துல இருந்து துருபதேசத்துக்கு மாறிட்டு நான் மாறுறேன். துருபதேசத்துக்கு நான் கண்டிப்பா மாறுறேன். நான் வரேன். நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும். ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதுதான் நடந்துச்சு. இத போன லியோ ஜோசப்க்கு அவர் ஏற்கனவே நம்பிட்டு இருந்ததான ஒருத்துவத்திற்கு ஆதாரம் எடுத்து அவர் காட்டுறாரு. காட்டின அந்த நபர் துருபதேசம் பாலாபிரகம் சொல்லிட்டாரு. அவரு கேட்டீங்கன்னா பிரண்ணாம் என்று அழைக்கப்படுறதான ஒருத்தர் தான் தீர்க்கதரிசி, அவர் தான் 7ஆம் தூதன் சொல்லிட்டு நம்புறதான ஒரு குரூப்ல இருந்தவர். பிரண்ணாம் குரூப் அவர் கொடுத்ததான ஒருத்துவ நாமத்தினால கொடுத்ததான இயேசு நாமத்தினால கொடுத்ததான ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதான லியோ ஜோசப் இப்போ ஊழியக்காராய் பாஸ்டர் ஆயிட்டார். இப்ப அதனால லியோ ஜோசப்க்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருத்துவத்துல இருந்து மாறி ஒருத்துவத்துக்கு வந்த பாஸ்டர் இருந்து 2 தடவை ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டதான லியோ ஜோசப் இன்னைக்கு அவர் பேர். ஆனா அவரை பார்த்தா திருத்துவத்துல இருந்து ஒருத்துவத்துக்கு மாற மாதிரி தெரியல. அதான் மாறல. ஒருத்துவத்துல இருந்து ஒருத்துவத்துக்கு மாற ஒருத்துவத்துல இருந்து ஒருத்துவத்துக்கு மனம் திரும்பிட்டு திருத்துவ சபைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு திருத்துவத்தையே நம்பாம ஒருத்துவத்தை நம்பிட்டு இருந்து ஒருத்துவத்துல இருந்து ஒருத்துவத்துக்கு மனம் திரும்பினதான லியோ ஜோசப்போட உண்மையான சாட்சி இதுதான். ஆனா இந்த ஒருத்துவவாதிங்க இவரை பயன்படுத்தி என்ன சொல்றாங்க கேட்டா, திருத்துவத்துல இருக்க நிறைய போதகர்கள் கூட லியோ ஜோசப் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவரு கூட மாறி வந்துட்டாரு, இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்துறாரு பாருங்கன்ட்டு இதை குறித்து தெரியாத அறியாமையில் இருக்கிற ஜனங்களை ஏமாத்துவதற்கு செய்கிறாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கல, ஏமாத்துறவளதான், கண்டிப்பா ஏமாத்துறவளதான். ஏன் லியோ ஜோசப் ஏற்கனவே எதுல இருந்தான்னு கேட்டா ஒருத்துவத்துலதான் இருந்தார். மோடலிசம் என்று அழைக்கப்படுகிறதான, மோட்ஸ் என்று அழைக்கப்படுகிறதான, மேனிபெஸ்டேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறதான அந்த துருபதேசத்துல இருந்ததான லியோ ஜோசப் அதே துருபதேசத்துக்கு மாறுகிறதாக சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளார். நான் சொல்ற ஒரு விஷயத்துல நீங்க ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா அந்த உபதேசத்தோடு கூட நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறீர்கள், அதுக்கு நான் உடன்படுறேன்னு சொல்றதுதான் அர்த்தம். அப்போ லியோ ஜோசப் இந்த பிரண்ணாம் இதுல இருக்க குரூப்ல இருக்கிறதான ஒருத்தரோடு கூட இப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஐக்கியப்பட்டார்னா பிரண்ணாமுடைய டீச்சிங் எல்லாவற்றையும் உண்மைதான், பிரண்ணாம் தான் 7ஆம் தூதன், பிரண்ணாம் தீர்க்கதரிசி தான் என்று ஒத்துக்கொள்ளத்தக்கதாக தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்துறாரு. ஆனா இப்போ லியோ ஜோசப் கிட்ட இப்ப நான் ஒரு நாள் போன்ல கேக்குறேன், ஹலோ ஐயா, நீங்க அந்த ஞானஸ்தானம் எடுத்து உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவரு எந்த உபதேசத்துல இருந்தவரையா அவரு? ஆமா, அவர்தான் ஸ்டார் தூதன் 7ஆம் தூதன் சொல்லிட்டு சொல்ற. அவர்தான் உங்ககிட்ட காமிச்சாரா, வசனம் காமிச்சு அவர்தான் உங்களை கன்வின்ஸ் பண்ணதா? சரி, அப்ப நீங்க போய் எடுத்துட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நீங்க நைட்டே எடுத்துட்டீங்க, இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. சரி, இப்போ நீங்க பிரண்ணாம் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர்தான் 7ஆம் தூதன் சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் நம்புறது இல்லையா. பிரண்ணாமையோ அவர் 7ஆம் தூதனையோ அப்படி எல்லாம் நாங்க நம்புறது கிடையாது. பிரண்ணாம தீர்க்கதரிசியா நம்புறீங்களா? இல்லையா, அது கூட நம்புறது கிடையாது. ஆண்டவர் பிரண்ணாம் மூலமா நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சாரு, அதனால பிரண்ணாமுடைய டீச்சிங் நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும்ன்ற அந்த இதுல இருக்குங்களா உடன்பாடு? இல்ல இல்ல, பிரண்ணாம குறிச்சு பிரண்ணாம அவருடைய உபதேசத்தை குறிச்சு நம்புறதுலாம் கிடையாது. எது நம்புறோம்னா ஒருத்தவங்க மாத்திரம்தான், அந்த ஒருத்தவ நம்பிக்கையை மாத்திரம் தான் நான் பிரசங்கம் பண்றேன். ஓகே, ரைட், தேங்க்யூ. இப்போ நீங்க கேட்டதான இந்த பகுதியில அவர் லியோ ஜோசப் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நான் பிரண்ணாம் நம்பலன்றாரு. நல்லா கவனிங்க, பிரண்ணாம் உடைய தீர்க்கதரிசியா 7ஆம் தூதனா பிரண்ணாம் எடுத்து பயன்படுத்தப்பட்ட பாத்திரமா யோசிக்கிற ஒருத்தர் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா இவர் அந்த உபதேசத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். பிப்ளிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா எனி பேப்டிசம் இஸ் ஐடென்டிஃபைங் தெம்செல்ஸ் வித் தி டீச்சிங். அது எந்த உபதேசம் இருக்கோ அதோட கூட ஐடென்டிஃபை பண்றதுதான் ஞானஸ்தானமே. அப்போ லியோ ஜோசப் எடுத்ததான இந்த ஞானஸ்தானம் பிரண்ணாம் அந்த குரூப்பை சார்ந்தவங்கள பிரண்ணாம தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்றவங்களா ஸ்டார் தூதனாக 7ஆம் தூதனாக ஏற்றுக்கொள்றதால கொடுக்கப்பட்டு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க அதை நம்புறீங்களான்னு கேட்டா நம்புறது இல்லைன்றார் லியோ ஜோசப். அப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சது, லியோ ஜோசப் எடுத்ததான 2வது ஞானஸ்தானமும் இன்றைக்கு வாய்ட் ஆயிடுச்சு. அது ஒரு செயலிழந்து போயிடுச்சு, அதுக்கு இன்னைக்கு எந்த விதமான வேல்யூ இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை இப்போ லியோ ஜோசப் இப்ப இருக்கிறதான ஒருத்துவத்தை பத்தி பேசணும்னா மீண்டும் ஒரு முறை பிரண்ணாம் நம்பாத
இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கணும் ஒருத்துவத்தை நம்புறதான இன்னொரு ஒரு ஞானஸ்தானம் லியோ ஜோசப் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கிட்டு இப்ப இருக்கிறதான நிலைப்பாட்டுல லியோ ஜோசப் பேசலாம். ஏற்கனவே பிரணாம் குரூப்ல இருந்து எடுத்ததான ஞானஸ்தானம் இன்வாலிட் ஆயிடுச்சு, அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அது வந்து காலாவதி ஆகிவிட்டது. அந்த ஞானஸ்தானம் இனிமேல் செல்லுபடி ஆகாது. அப்போ லிட்டரலா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறதான நிலைப்பாட்டுல லியோ ஜோசப் பேசுவதற்கு மீண்டும் ஒரு முறை லியோ ஜோசப் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அவருக்கு யார் ஞானஸ்தானம் கொடுக்க போறான்றத சாத்தான் குளத்துல இருக்கிறவரோ அல்லது முருங்க விலையில இருக்கிறவரோ பள்ளியாடியில இருக்கிறவரோ போடிமெட்ல இருக்கிறவரோ அல்லது தஞ்சாவூர்ல இருக்கிறவரோ யார் வேணாலும் போட்டி போட்டு லியோ ஜோசப் கொடுத்துட்டு பிரணாம் குரூப்ல இருந்து மாறி வந்து போதகராக இருந்து 3வது முறை ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டதான லியோ ஜோசப் எவன் வேணாலும் பேசிக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். யார் கொடுக்குறாங்களோ கொடுத்த குரூப்ல சேர்த்துட்டு அவரு ஒருத்துவத்துல இருந்து ஒருத்தருக்கு மாறி அந்த ஒருத்துவத்துல இருந்து இன்னொரு ஒருத்துவத்துக்கு மாறி இப்படியே ஞானஸ்தானங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறதான லியோ ஜோசப் இப்ப அடுத்ததாக எங்கே மாறப்போகிறார் என்பதுதான் கேள்வி. ஹலோ ஹலோ ஐயா, நான் ஆலன் பேசுறேன் சென்னையில இருந்து. சரியா? நீங்க தானே அந்த இது அப்புறம் இந்த லியோ ஜோசப்? ஆமாயா, என் பேர் தான் லியோ ஜோசப். ஐயா, நீங்க ஆக்சுவலா முன்னாடி ஏதோ திருத்துவ சபையில இருந்ததாகவும் அதுல இருந்து மாறி ஒருத்துவத்துக்கு வந்ததாகவும் உங்களை குறித்து ஒரு சாட்சி பார்த்தேன். நீங்க திருத்துவ இதுல நம்பிக்கையில இருந்த போது உங்களுடைய விசுவாசம் என்ன வந்துச்சு? நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க திருத்துவத்தை? ஐயா, நான் எப்படி கற்றுக்கொண்டேன்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி. ஆமா. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா மூலக்கூறு ஒண்ணுதான். சரிங்க. மூலக்கூறு. சரிங்க. அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா அந்த ஐஸ் கட்டியா மாறுது. சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி ஒண்ணுதான். சரிங்க. அது ஐஸ் கட்டியா மாறுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆவியா மாறுது. சரிங்க. அப்புறம் அந்த தண்ணியாவும் இருக்கு. சரிங்க. அப்ப அந்த தண்ணி ஒரே தண்ணி தான், ஆனா 3 தண்ணியில மாறுது. சரி, இது வந்து திருத்துவமே இல்லையாங்க. ஆக்சுவலா திருத்துவன்றது வந்து தேவன் ஒருவரா இருக்கிறார், தேவன் 3 நபர்களா இருக்கிறார்ன்றதுதான் வேதாகம் அடிப்படையிலான திருத்துவ டீச்சிங். நீங்க சொல்றது புதுசா இருக்கு. கண்டிப்பா புதுசாதான் இருக்கு. ஆனா அப்ப நீங்க திருத்துவத்துல இல்ல. அப்போ முதல்ல ஆரம்பத்துல நீங்க திருத்துவத்துல கிடையாது, சரி, ஒருத்துவத்துல இருந்துட்டு ஒருத்துவத்துல இருந்து ஒருத்துவத்துக்கு நீங்க ஆக்சுவலா இது பண்ணி மாறிட்டீங்க. அப்படியே இதெல்லாம் புதுசா இருக்குது எனக்கு. கண்டிப்பா புதுசாதான் இருக்கும். அதுக்குதான் இப்ப யூடியூப் வீடியோல போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்ப லியோ ஜோசப் கிட்ட போன்ல கேட்டப்ப லியோ ஜோசப் இதான் சொல்றாரு. என்னன்னு, திருத்துவத்தை நம்புறவங்க யாருமே கிடையாதுங்க, எல்லா திருத்துவத்தை நம்புறவங்களுமே ஒருத்துவத்தை தான் நம்புறாங்க அப்படின்னு லியோ ஜோசப். அப்ப லியோ ஜோசப் உண்மையான திருத்துவம் என்னன்றது டெபினிஷன் கூட கிடையாது. அவர் ஏதோ பைபிள் காலேஜ்ல படிச்சதா சொல்றாரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதா சொல்றாரு. திருத்துவம் கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சதான ஒரு சப்ஜெக்ட் இல்ல. ஒருத்துவத்துல இருந்து ஒருத்துவத்திற்கு மாறினதான லியோ ஜோசப்பை குறித்து பொய் சாட்சி சொல்றதை முதலாவதாக அவர்கள் நிறுத்த வேண்டும். இஸ் நாட் இன்ஃபார்ம்டு ட்ரினிடேரியன் பிலீவர். உண்மையாக திருத்துவத்தை அறிந்து கொண்டு திருத்துவத்தை புரிந்து கொண்டு திருத்துவத்தை விசுவாசிக்கிறதான ஒரு விசுவாசியும் போதுகிறா அவர் இல்ல. அவரு திருத்துவத்தில் இருந்ததா சொன்ன காலத்துல கூட அவரு ஒருத்துவத்தை தான் அவர் நம்பிக்கொண்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி ரோமன் கேத்தலிக்கா இருக்காரு, அப்பயும் அவர் அதை தான் நம்புறாரு. ரோமன் கேத்தலிக் சபையில இருக்கும்போது கூட அவர் நம்புறதான நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இந்த ஒரு நபராய் இருந்து 3 தன்மைகள்ல செயல்படுறதா தான் அப்பயும் நம்பியிருக்காரு. அப்புறம் இதுக்கு வர்றாரு, பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு வராரு, அங்கேயும் அவர் அதே தான் நம்புறாரு. இப்போ ஒருத்துவத்தை வந்து அப்பயும் அதே தான் நம்புறாரு. அப்ப இவர் மாற்றம் அடைந்ததாகவோ இல்ல விசுவாசத்தை குறித்து சேஞ்ச் ஆனதோ எதுவுமே இல்லை. அதனால இவர் இயேசு நாமத்தினால இதுல ஞானஸ்தானம் காட்டினாங்க, அதை எடுத்துட்டான்றாரு. அது எவ்வளவு தூரத்துக்கு அது இது பண்ண முடியும்ன்றது நிரூபிக்க முடியும்ன்றதோ இல்ல வேதாம் அடிப்படையில அது எவ்வளவு கரெக்ட்ன்றதோ நம்ம இனிமேட்டு ஆய்வு செய்து பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ லியோ ஜோசப்பை பொறுத்தவரையிலும் அவர்கள் ஒருத்துவத்திலிருந்து ஒருத்துவத்துக்கு மாறினதான ஒருத்தருடைய திருத்துவத்திலிருந்து அவர்கள் ஒருத்துவத்திற்கு மாறினதாக இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, திருத்துவத்தை ஒருத்தர் கரெக்டா வேதாம் அடிப்படையில புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க பேக் சைடு ஆகிறதுக்கோ அல்லது அந்த உபதேசத்தை விட்டு போறதுக்கு சான்ஸே இருக்காது. வேதம் முழுவதுமாக நான் பார்க்கிறதான ஒரே போதனை திருத்துவ போதனை மாத்திரம்தான். வேதாம் அடிப்படையிலான திருத்தத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க விட்டுட்டு போறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ இந்த லியோ ஜோசப்பை குறித்து பொய் சாட்சி சொன்னதான பாஸ்டர் பால் ஆபிரகாம் அவர்கள் அந்த பகுதியை எடுத்துடணும். அவர்கள் கண்டிப்பாக இந்த பொய்ன்றதை ஒத்துக்கணும். சோ இந்த ஒருத்தவாதிங்க எப்பவுமே இந்த மாதிரியான பொய் சாட்சிகளும் பொய் தகவல்களையும் வேத வசனத்தை மாத்தி சொல்றது வந்து அவர்களுடைய வாடிக்கை, அவர்களுடைய வழக்கம் தான். அதனாலதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒருத்தவாதிகளை பாத்தீங்கன்னா நீங்க சகோதரன் கூப்பிடாதீங்க, அவர்களை நண்பர்களா பார்க்காதீங்க. அவர்கள் அதிக துருபதேசங்களை செய்கிறவங்க, அவங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது நம்ம எப்பவுமே எச்சரிப்பா அவர்களுக்கு சொல்றது வழக்கம். கரெக்டாக தான். சரி, நம்ம அடுத்த பகுதியில மீண்டும் சந்திக்கலாம்.